உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். என்டிஏ கூட்டணிக்குள் தாவேகா செல்கிறதா? எப்பா நீங்கள் தான்ப்பா இது மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் போலப்பா. அதில் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. என்டிஏ கூட்டணிக்கான தொகுதிகள்லாம் பங்கீடு பண்ணியாச்சு. திரும்ப தாவேகா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருதான்னு தாவேகாக்குள்ளே 234 தொகுதிக்கும் ஆளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்கெல்லாம் வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டு மீடியாக்கள் வீடியோக்கள் வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு சார் இல்லைங்க, அடித்து சொல்கிறேங்க, என்டிஏ கூட்டணியில் தாவேகா போகுது. அது இன்னும் பலமாக சேர்க்குற விதமாக இப்போ போய் டெல்லி போய் லேண்ட் ஆகிட்டார் விஜய். குறிப்பாக நாளைக்கு 3வது முறையாக கரூர் சம்பவத்திற்கான சிபிஐ விசாரணைக்கு நாளை சிபிஐ அலுவலகம் டெல்லியில் உள்ள அலுவலகத்துக்கு விஜய் செல்கிறார். இன்றைக்கே டெல்லி போயிட்டார். முன்கூட்டியே போக வேண்டிய அவசியம் என்ன? முன்கூட்டியே இவர் கிளம்ப வேண்டியது என்ன? தனி விமானத்தில் தானே போகிறாரு. அந்த ஃப்ளைட்டை வெடிகாலம் கிளப்பி கூட நாளைக்கு வெடிகாலம் கூட கிளப்பி போகலாமே, நேராக சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறாமே. இதுக்கு முன்னாடி அப்படி தானே போனார். முன்கூட்டியே ஏன் தங்குறாரு? இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்திய கூட்டணி குறிப்பாக அதிமுக தரப்பில் யாரும் கேட்கல, பிஜேபி தரப்பில் கேட்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க ஊடகங்கள் வந்து, என்னங்க வந்து தாவேகா வரப்போதாமேன்னு. இல்லை இருக்குது அப்படின்னு யாருமே பதில் சொல்லிங்க. இல்லை இருக்குதுன்னே சொல்ல. இங்கே தாவேகா தரப்புலேயும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவ்வளோ இருக்குதுல்ல, ஒன்றுமே கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் தனித்து தாங்க நிற்க போகிறோம், எங்கள் தலைவர் அதை முடிவு பண்ணிட்டாருங்க, இப்போ வரப்போதுங்க 234 தொகுதிக்குமான வேட்பாளர் லிஸ்ட்டு வரப்போதுங்க, 60 பேர் நேர்காணல் பண்ணியாச்சுங்க அப்படின்னு அங்கேருந்து ஒரு எந்த பதிலும் வரல. இதுக்கிடையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அவர் பயங்கர சிரிப்பாக உற்சாகமாக ஒரு பதிலை சொல்கிறார். வந்து என்னென்னா, முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸுக்கெலாம் இந்த இது பழமொழி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பாக முடியுமா அப்படின்னு. அது என்ன ஒன்றுனா, இந்த காரியம் நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது சும்மா புரளி, இது எதுவுமே இல்லைங்க, அதெல்லாம் கட்டுக்கதை, இது நடக்கவே வேலைக்கு ஆகாதுன்னு வாங்க இல்லைங்களா ஒரே வரியில். அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கட்டுங்க, அதுக்கப்புறம் சித்தப்பா ஆவார், ஒன்றுமே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் உற்சாகமாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இழுபறியாக போயிட்டே இருந்தது. அதுவும் தமிழக காங்கிரஸில் உள்ள முக்கிய தலைகள் எல்லாம் தாவேகா கூட கூட்டணி வச்சான, விஜய் கூட கூட்டணி வச்சான அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் செல்வ பெருந்தகை, அப்புறம் சிதம்பரம் அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், இவங்கெல்லாம் விரும்பலை, சீனியர்ஸ்லாம் விரும்பலை. குறிப்பாக வந்து அன்னை சோனியா காந்தி கோஷ்டி, அப்புறம் ராகுல் காந்தி கோஷ்டி, 2 கோஷ்டியாக இருக்கிறாங்க. இதில் ராகுல் தரப்பில் இருக்கிறவங்க, ஏன் ராகுல் காந்தி அதை தான் விரும்பினார், அதை தான் விரும்பிக்கிட்டு இருந்தார், நம்ம திரும்ப அந்த கூட்டணிக்குள்ளே போகணும், இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கணும், இந்த முறை இந்த எலெக்ஷனுக்கு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கு நாம் ஒரு ஆதரவு கொடுப்போம், அந்த கூட்டணிக்குள்ளே போகுவோம், சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே போய் விழும். ஏறக்குற தாவேகாவினர் விஜய் கூட அதை விரும்பியதாக ஒரு தகவல் நிறைய வரட்டும், அவங்க நாம் போய் ஏன் பேசுவானே வரட்டும்னு. ஆனால் ஒரு வழியாக அதை பேசி முடித்து சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்லாம் போய் அங்கே பேசி முடித்து ஒரு வழி ஃபைனல் ஆகிடுச்சு. இப்போ அந்த உற்சாகம் தான் செல்வ பெருந்தகை இப்படி பேசிக்கிட்டு இருக்கார். நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர், அவர்கிட்ட வச்சு கேட்குறாங்க செய்தியாளர்கள், இந்த கேள்வி கேட்குறாங்க, என்டிஏ கூட்டணியில் தாவேகா இருக்கா, விஜய் வருவாரா? அவர் அதை விட்டுட்டார், வேறு எதோ சொல்கிறாரு, செய்தியாளர் விடல. ஏங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேகா வருமா அப்படின் பொழுது அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், எனக்கு தெரியாதுங்கிட்ட. என்னங்க தமிழக பாஜகவுடைய தலைவர் நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, அதை டெல்லி முடிவு பண்ணோம், அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிவு பண்ணுவார், பிரதமர் மோடி முடிவு பண்ணுவார்னு அந்த பதில் கூட கிடையாது. திரும்பவும் 3வது முறையாக கேட்குறாங்க, இல்லை எனக்கு தெரியாதுங்க, வேறு கேள்வி இருந்தால் போகலாங்க. ஏன்னா ஒன்று இருக்குது இல்லை. சரி, இதே கேள்வி செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அண்ணாமலை அவர்களிடம் கேட்குறாங்க. அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், அண்ணன் நீங்கள் இந்த கேள்வி எங்ககிட்ட கேட்குறீங்க, இந்த கேள்வி எப்படி வந்தது? நேற்று தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் 120 மாவட்ட செயலாளர்களுடன் ஒரு அவசர மீட்டிங் நடத்தியிருக்காரு. அப்போ அந்த அவசர மீட்டிங் எதுக்கு நடத்தப்பட்டது, எதுக்கு நடத்தினாரு அப்படின்னு அங்கே கேளுங்கண்ணே. நீங்கள் அங்கே கேட்காம இங்கே வந்து கேட்டால் என்னது?
ஏன்னா அவங்க எதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க, எதுக்காக அந்த கூட்டம் நடந்திருக்குது, ஒரு சமயம் என்டிஏ கூட்டணிக்குள்ள போலாமா, இல்லது வேற ஏதாவது வந்து ஆலோசனை பண்ணாங்களா, இல்லது 234 தொகுதிக்கும் மற்ற வேட்பாளர்கள் எப்படி தேர்வு பண்றதுன்னு முடிவு பண்ணாங்களா, என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க அங்க கேட்டுட்டு வாங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதன் பிறகு நாங்க இங்க சொல்றோம். இப்ப இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகா போகுமா போகாதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிச்ச உடனே தாவேகா 2 ஆகி போச்சு அப்படின்னு இன்னொரு புரளி. தாவேகா உள்ள வந்து 2 பிரிவு ஆகி போச்சு. ஆதவ அர்ஜுனா ஒரு பிரிவு, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிரிவு. இது என்னையா புது கதையா இருக்குது அப்படின்னு எங்க 120 மாவட்ட செயலாளர்களை அடைத்து பேசினது உண்மைதான், நமக்கு சேர்ந்த சோர்ஸ். இந்த விருப்பத்தை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 90 பேர் வந்து கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு. மீதி இருக்கிறவர்கள் வந்து தலைவர் என்ன முடிவு பண்றாரோ, விஜய் என்ன முடிவு பண்றாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். கூட்டணிக்கு போகலாம், போக வேணாம், தனிச்சு நிற்போம், சுயேட்சா நிற்போம், எதுவோ தலைவர் முடிவு அப்படின்னு. இதுக்கிடையில் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க 3 பேரும் இந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு பயங்கர மன மகிழ்ச்சியாக அவங்க தான் வந்து ஒரு கிரீன் சிக்னல் காட்டினார்கள். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி, அருண்ராஜ் இதன் மீது பெரிய விருப்பம் இல்லை. இந்த எலெக்ஷன் நம்ம தனியாகவே நிற்போமே, இந்த எலெக்ஷன் நம்முடைய ஓட் பலம் என்னன்னு காமிப்போமே, இந்த எலெக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வோமே, 2031 நாம் ஒரு பலமான கட்சியா இல்லை கூட்டணி பற்றி அப்போ பேசலாம், இதற்கிடையில் வர உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் இதெல்லாம் நம்ம சந்திப்போம், இதனால தாங்க 2 கோஷ்டியாக மாறி இருக்கு அப்படின்னு இது ஒரு புரளி. குறிப்பாக இன்னைக்கு விஜய் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் டெல்லியில் தங்குகிறார். அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் நேரடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திக்க போகிறார். அது எப்படிப்பா வந்து இவ்வளோ மீடியாவை தாண்டி ரகசிய சந்திப்பு எப்படிலாம் நடத்த முடியும்? இன்றைக்கி எவ்வளோ வசதியெல்லாம் இருக்குது, ஃபோனில் பேசலாம், அப்புறம் சேட்டிங் இருக்குது, மெயில் அனுப்பலாம். இப்படி இருக்கும்போது நேரடியான ஒரு சந்திப்பாக தான் இருக்கும். ஏன் அங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கங்கே கேட்பானே, ஏன் நேரடியாக இங்கே தலைவர் வராரு, தாவேக்கானுடைய தலைவர் வராரு, கேட்டுருவோம், எஸ்ஆர் நோன்னு கேட்டுருவோம், உண்டா இல்லையான்னு. குறிப்பாக எந்த மாதிரி அப்படின் பொழுது 45 சீட்டு தரும், நீங்கள் விருப்பப்பட்டால் துணை முதல்வர், அதுவும் வேணாம் அப்படின்னா 2.5 வருஷம் எடப்பாடி முதல்வர், 2.5 வருஷம் விஜய் முதல்வர். ஏமா முதல்ல ஜெயிக்கட்டும்பா, அதுக்குள்ளனா ஜெயிக்கிறது எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக தானே. இப்போ திமுக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, திமுக இவ்வளோ அறிக்கை கொடுக்குறாங்க, திமுக இவ்வளோ மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க. இப்போ இவங்களும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றாங்க. அந்த வெற்றி அப்படின்ட்டு தாவேகாவை தனித்து விட்டால் டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகள், டிஎம்கே மீது வெறுப்புள்ள ஓட்டுகள் எல்லாம் விஜய்க்கு போகும். அந்த ஓட்டு விஜய் இல்லைன்னா அது இந்தியா கூட்டணி அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு. அது அதை சாலிடா பிரிச்சிடுறாருப்பா விஜய், பிரிக்க போறாரு. அதனால ஈஸியா டிஎம்கே ஜெயிச்சிடும். இதை விடக்கூடாது. என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகாவுக்குள்ள வரணும். விஜய் தரப்புல என்ன டிமாண்ட் இருந்தாலும் அது ஏறக்குறைய நம்ம ஒத்துப்போம். இல்லை எடப்பாடி பழனிசாமி பயங்கர மனக்கசப்பில் இருக்கிறான்ற மாதிரி ஒரு தகவல் அவர்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரல. அவர் ஆரம்பத்தில் கொடி பறக்குது பார், பச்சை கொடி கட்டாங்க பார் அப்படிலாம் சொன்னார். ஆனால் அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தில், எங்கள் தலைவர் தான் முதல்வராக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் இன்னும் வந்து ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி. சரி, அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு சந்திக்க போகிறாரா, பேச போகிறாரா, அல்லது அமித்ஷா அவர்களுடைய தரப்பில் யாராவது வந்து பேச போகிறார்களா, அல்லது டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் வந்து விஜய் கிட்ட பேச போகிறாங்களா, துணை முதல்வராக 2.5 வருஷம் பாதி பாதி ஆட்சி அமைக்கிறதா, 45 சீட்டு ஓகேவா அல்லது 60 சீட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் வெறும் யூகங்களாகத்தான் இருக்கிறது. நாளைக்கு சிபிஐ 3வது தடவையாக விசாரணை, ஏறக்குறைய வந்து சார்ஜ் ஷீட்லாம் கொடுக்க போகிறாங்க, விஜயை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, டெல்லியில் வச்சே கைது பண்ண போகிறாங்க. இதுக்கான ஒரு மிரட்டல் தான் அது. அதுக்கான லாக் தான் பண்ணுறாங்க இவங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிற சென்சார் போர்டை கையில் வச்சுக்கிட்டு ஜனநாயகன் படத்தை வெளியே விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா கூட்டணிக்கு வந்தா ஆகணும் அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு. இது 2 தரப்புல இருந்தும் யாருமே அது சம்பந்தமா பேசவே இல்லை. தவைக்கா தரப்புல இருந்து கூட பேசல. அவங்க ஜனநாயகனே அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. அதில் 120 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கினாங்கல்ல, அந்த ஓடிடி திரும்ப வாங்கிட்டாங்க. போன பரவாயில்ல, எப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டான்னு விட்டாச்சு. இதெல்லாம் வெறும் யூகம் தான். நாளைக்கு வழக்கம் போல சிபிஐ விசாரணை இருக்குது. அதற்கான பதிலை சொல்ல போகிறார் விஜய். 2 முறை இது வாங்கி வச்சு அப்புறம் 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி போய் ஆஜராக போகிறார். இதுக்கிடையில் முக்கியமான ஒரு விஷயம், தாவேகாவுடைய ஆலோசனை கூட்டம், இந்த 120 மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டம் நடந்ததே என்னது காரணம் அப்படின்னா, உங்களால் எவ்வளோப்பா செலவு பண்ண முடியும் தொகுதிக்கு?
கட்சி கொடுக்கும் நிதி, அது ஒரு குறைஞ்ச அளவில் கொடுக்கும். ஏன்னா ஒரு தேர்தலை சந்திக்கணும்னா, அதுவும் சட்டசபை தேர்தலை சந்திக்கணும்னா ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 4 கோடி, அதை விட அதிகபட்சம் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். ஏமா தேர்தல் ஆணையம் 45 லட்சத்துக்கு மேலே ஒரு வேட்பாளர் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. சரி, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து இந்த 4 கோடி 5 கோடின்ற செலவு வந்து வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது கிடையாது. அது விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்தே பணம் வாக்குக்காக உங்கள் அதாவது வந்து பணத்திற்காக உங்கள் வாக்கை வித்துறாதீங்கன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இந்த 4 கோடி 5 கோடி என்ன விஷயம்னா, தேர்தலுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு 45 நாள் 40 நாள் இருக்குதுன்னா இதில் ஒரு வேட்பாளர் கூட ஒரு 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்க. பேனர் கட்டணும், போஸ்டர் அடிக்கணும், கட்சி அலுவலகம் திறக்கணும், போகிற இடத்துல வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், டிஃபன் வாங்கி கொடுக்கணும், டீ காஃபி வாங்கி கொடுக்கணும், ஒரு பொதுக்கூட்டம் ஒரு திருமுனை கூட்டம் நடத்தணும், மக்களை போய் சந்திக்கணும், ஆர்த்தி எடுப்பாங்க, அவங்க தட்டில் ஏதாவது ஒன்று போடணும், மரபு அது பேர் லஞ்சம் கிடையாது. இதெல்லாம் சேர்த்து இவ்வளோ வரும்னா எங்ககிட்ட அவ்வளோ கிடையாதுங்க. ஏன்னா இதில் வேட்பாளர்களை வந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, சாமானியர்களுக்கு இவங்க வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்க. தவேகாவினர் யாரெல்லாம் வந்து வலிமையாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் செலவு பண்ணுறாங்க, குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான்ப்பா கொடுக்க போகிறாங்க. குறிப்பாக ஒரு தொழிலதிபர், பேர் கூட சொல்ல வேணாம், தென் மாவட்டத்தில் இருக்க ஒரு தொழிலதிபர் தவேகாவிற்கு ஆரம்பத்துலேருந்து செலவு பண்ணிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. அது கூட இல்லை அப்படிலாம் கிடையாதுன்ட்டாங்க வந்து. அப்புறம் தவேகா தரப்பிலிருந்து, விஜய் தரப்பிலேருந்தே ஒரு மீட்டிங்லேயே சொன்னார், சாமானிய மக்களுக்கு கூட நாங்கள் சீட்டு தருவோம். இது எம்ஜிஆருடைய பாலிசி. ஒரு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டியிருப்பாப்பில் ஒருத்தர், அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கிடுவார் எம்ஜிஆர். இதுதான், இப்படி சாமானிய மக்களுக்கு கூட நாங்கள் சீட்டு தருவோம் அப்படின்னு. இப்போ அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, புஷி ஆனந்த் கேட்கப்பட்ட கேள்வி, உங்களால் ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லைங்க, முடியவே முடியாது. எப்படி முடியாது அப்படின்ற பொழுது தான் சரி, ஒரு கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவ்வளோ நாள் வந்து இத்தனை மாநாடு, இத்தனை மீட்டிங், இத்தனை நிர்வாகிகள் கூட்டம், தவேகாவை யார் செலவு பண்ண, விஜய் செலவு பண்ணாங்களோ, மற்றவங்க செலவு பண்ணால் அதுக்குள்ளே நம்ம வந்து வரவு செலவு கணக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நம்ம ஒன்றும் ஆடிட்டர் கிடையாது. இதுக்கே இவ்வளோ பெருசாக ஆச்சுன்னா என்ன ஆகும்? குன்றி தின்றால் குன்றும் ஆளும் அப்படின்வாங்க. அது இப்போ இதுக்குன்னா எலெக்ஷனை சமாளிக்கிறதுக்கு எந்த விதத்தில், எலெக்ஷனை நீங்கள் இதுவாகணுமே, விசில் சின்னத்தை எங்கே பார்த்தாலும் சேர்க்கணுமே, விசில் சின்னத்தை கொண்டு போய் போஸ்டராக ஒட்டணுமே, விசில் சின்னத்தை வந்து போர்டிங்காக வைக்கணுமே, விசில் சின்னத்தை பொம்மை மாதிரி செஞ்சு கொடுமே, விசிலையே வந்து பொம்மை மாதிரி செஞ்சு விசிலில் வந்து பசங்க ஊதுவாங்கல்ல, அவங்களாம் இலவசமாக கொடுக்கணுமே. இதெல்லாம் கணக்கு பண்ணால் அவ்வளோ செலவாகுது, எங்களால் முடியாது அப்படின்னு போது தான் ஏன் நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ளே வச்சுக்கூடாது. நம்ம தேர்தல் செலவு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த முதல் எலெக்ஷன்லேயே நாம் ஏன் ரிஸ்கான ஒரு விளையாட்டுக்குள்ளே போகணும்? நம்ம வந்து ஆட்சியிலையும் பங்கு தரேன்ட்டாங்க, சீட்டும் கணிசமாக கொடுக்குறேன்ட்டாங்க, வெற்றி முகத்தில் அவங்களும் இருக்கிறாங்க, திமுக மீது கடுமையான வெறுப்பில் மக்கள் இருக்காங்க. அந்த ஓட்டு முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு போகும்பொழுது வெற்றி ஈஸியாக மாறுகிறது. ஒரு 40 எம்எல்ஏ விஜய்க்கு வராருன்னா ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவராகோ ஒரு துணை முதல்வராகோ அவர் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, இன்னைக்கு இரவு டெல்லியில் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் இருக்கிறது. அந்த மீட்டிங்கில் முடிவு செய்யப்படும். அது ஒரு ரகசிய மீட்டிங் என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. எதுவாக இருந்தாலும் தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே, ஏன்னா இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடே இல்லை. பாண்டிச்சேரியில் பண்ணிட்டாங்க, இங்கே பண்ணவே பண்ணல. காரணம், விஜய்க்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் அங்கே போகலாமா அப்படின்ட்டு நாளை சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று வந்த பிறகு திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் விஜய் தலைமையில் நடைபெறப் போகிறது. அதில் அவருடைய கருத்து கேட்பு நடக்கப் போகிறது. பெரும்பான்மையானவருடைய கருத்து கேட்பு வந்த பிறகு விஜயோட முடிவு என்னவோ அதுதான் ஃபைனல். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.